ஹலோ guys, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிம் ஆஃப் தி யூடியூப் சேனல். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு பல கோடி வருஷமா இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு வராங்க. பொதுவாக திமுக எப்பவுமே ஒரு கட்சிக்காரங்களை எதிரியாக நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்காத வகையில் இன்னொரு மூணாவது கட்சி வந்து இவங்களை தூக்கி போட்டு சொருகிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் 1977 நம்ம எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக அப்படின்ற கட்சி ஆரம்பித்து திமுகவை கூப்பில் சொருகிட்டு போயிட்டாரு. நாம ஒரு கணக்கு போட்டு செஞ்சா மொத்த கணக்கையும் கெடுக்கிற மாதிரி ஆல்ஃபா பீட்டா காமா மாதிரி இந்த எம்ஜிஆர் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் ஜெயலலிதா மேடம் அவர்களை பற்றியும் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருந்தானுங்க. இல்லாத பொல்லாத கதையெல்லாம் கட்டி அங்கே போனாங்க இங்கே போனாங்க அப்படின்லாம் ஏதோ இவனுங்க ஒத்தாசைக்கு போய் விளக்கு பிடிச்சிட்டு வந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தானுங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 5 வருஷமா இவனுக்கு கண்ணுக்கு தெரியாது இந்த சட்ட ஒழுங்கு, இப்போ மட்டும் சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருச்சுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. தெரியுமா, இந்த பாலடைஞ்ச பழைய ஃபார்முலாவை நம்ம எம்ஜிஆர் அவர்கள்ட்டையும் அந்த அன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இவனுங்களே ஒரு பிரச்சனையை இவனுங்க ஆளுகள் வச்சு கிரியேட் பண்ணுவானுங்க. ஆனால் பழைய தூக்கி எம்ஜிஆர் அவர்கள் மேலே போகிறது. ஸோ இந்த மாதிரியாக தான் ரிப்பீட்டடாக பண்ணி 3 தடவை நாசமாக போனானுங்க. எம்ஜிஆர் அவர்கள் இருந்த பிறகு தான் கட்டுமரத்தால் அந்த சிஎம் சீட்லேயே உட்கார முடிஞ்சதுங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சீனரியை தான் இனிமேல் நடக்க போகுது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு பண்ண மாதிரி தான் இப்போ அவதூறுகள் விஜய் அவர்களை சுற்றி பரப்பி விட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ கொஞ்ச நாட்களாக முதல்வர் விஜய் அவர்கள் கூட நடிகை த்ரிஷா பார்த்தீங்கன்னா போராடமெல்லாம் கூட வந்துட்டு இருக்காங்க. இதனால் அந்த கொத்தடிமை குலாப் ஜாமுன் மண்டையனுங்க கூடி சீக்கிரமே விஜய்க்கும் த்ரிஷாக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ரஜினி கமல் தலைமையில் இந்த மேரேஜ் நடக்க போகுது. ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் இதுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு வாய்க்கு வந்தபடி ரூமர்ஸ் எல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கிறானுங்க. டிவிகே கட்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் விஜய் அவர்களையும் கீர்த்தி சுரேஷையும் வச்சு கம்பேர் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த அம்மா வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி த்ரிஷாவும் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டா உங்க மூஞ்சில தூக்கி எங்கடா வச்சுப்பீங்க? சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அம்மையாரோட சேலை பிடிச்சி இழுத்த இந்த பரதேசிங்க அடுத்தவனோட ஒழுக்கத்தை பத்தி பேசலாமா? கட்டுமரத்தோட 1/4 நூற்றாண்டு காதல் காவியத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா நீங்களா தாங்குவீங்களா? ஸோ அதனால அடங்கிட்டு இருங்கடா. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொலை கற்பழிப்பு பாலியல் வன்புணர்வு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. இதுக்கெல்லாம் முதல்வர் விஜய் அவர்கள் தான் காரணம். ஆட்சிக்கு வந்து இத்தனை உயிரில் கொண்டுட்டீங்களே அப்படின்னு அழுவுறானுங்க. எங்கள் ஆட்சியில் மட்டும் நீங்கள் கேள்வி கேட்டீங்களே, அதனால நாங்கள் உங்கள் ஆட்சியில் கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னு இவனுங்க ஆட்சிக்கு வர முடியலன்ற விரக்தியில் பஞ்சாப் டெல்லியில் நடக்கிற கொலைக்கெல்லாம் விஜய் தான் காரணம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்களெல்லாம் என்னங்க சொல்கிறது?